வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம யுஎஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க 4 அண்டர் வேல்யூட் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தாங்க பார்க்க போறோம். எதை வச்சு ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கோட உண்மையான மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். அதாங்க இன்ட்ரின்சிக் வேல்யூ. நான் ஒரு ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட், அதாவது டிசிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் வேல்யூ பேஸ்ட் மெத்தட், அந்த மெத்தடையும் நான் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். நான் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்டான மெட்ரிக்ஸ் எடுத்து இந்த ஃபார்முலா வச்சு நான் கால்குலேட் பண்ணுவேன். அதுக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போக வேணாம். உங்களுக்கு தேவையானது மட்டும் நான் வந்து எடுத்து சொல்ல போறேன். இந்த வரிசையில நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஸ்டெலண்டிஸ். ஸ்டெலண்டிஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் இது ஒரு ஆட்டோமேக்கர் கம்பெனி. உங்களுக்கு ஸ்டெலண்டிஸ் நேம் ஃபெமிலியரா இல்லைனாலும் இவங்களோட அண்டர்ல இருக்கிற பிராண்ட் நேம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. ஜீப், கிரைஸ்லர், டாஜ், ரேம், இந்த மாதிரி அரௌண்ட் 14 பிராண்ட்ஸ் இவங்க கிட்ட இருக்குங்க. ரொம்ப பெரிய கம்பெனின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னன்னு பார்த்துடலாம். கரண்டா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா $5.52 இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ $8.81 இருக்கு. கரண்ட் ஸ்டாக் பிரைஸை இன்ட்ரின்சிக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 37.34% அண்டர் வேல்யூல இருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் 52 வீக் லோ லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மெயினான காரணம் வந்து இவங்களோட சேல்ஸ் growth ரொம்ப வீக்கா நடந்திருக்கு. அனலிஸ்ட் இந்த ஸ்டாக்கை டவுன் கிரேட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. என்னதான் இந்த கம்பெனில பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய தலைவலின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்வென்ட்ரி தாங்க. நிறைய கார் மாடல்ஸோட இன்வென்ட்ரி சேர்ந்துருச்சு. இதுக்கு மெயினான ரீசன் மார்க்கெட்ல நிறைய இவி மாடல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களோட கார் மாடல்ஸ் வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப ஷ்ரிங்கன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க இவில கொஞ்சம் லேக்னே சொல்லலாம். மற்ற கம்பெனி எல்லாம் இவில நிறைய இன்வெஸ்ட் பண்ணி புது புது இவி வெஹிக்கிள்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இவங்க கொஞ்சம் லேக்னே சொல்லலாம். இவங்களும் இவில நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகளால நாங்க இவி வந்து தயாரிக்கல இப்போ. ஆனா ஹைபிரிட் மாடல்ஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னு அதுல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய இன்வென்ட்ரி இருந்ததுனால புது இவி கார் மாடலை அவங்களால லான்ச் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி இன்வென்ட்ரியை கிளியர் பண்ணாதானே புது மாடல் லான்ச் பண்ண முடியும். ஸோ அந்த இன்வென்ட்ரி கிளியர் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? ப்ராஃபிட் அண்ட் மார்ஜின் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் அவங்களோட ரிசல்ட்ஸ்ல வந்து நல்லா இல்ல. ஆப்வியஸா அது வந்து அவங்களோட ஸ்டாக்ல ரிஃப்ளெக்ட் ஆகி உங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா அடிமட்ட விலைக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டாக் நான் வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்ல போடும்போது அரௌண்ட் $28 ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இது எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி. நான் 2 வருஷமா இந்த ஸ்டாக்கை நான் ட்ராக் பண்ணிட்டே தான் இருக்கேன். முதல்ல $23 வந்தது. அதுக்கப்புறம் $14 வந்தது. கடைசியா $10 கீழே வந்தது. நான் இந்த ஸ்டாக்ல அரௌண்ட் $6 கீழே வந்தா வாங்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரோச் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ $6 கீழே வந்த உடனே நான் என்னோட என்ட்ரி கொடுத்தேன். இந்த ஸ்டாக் எப்பெல்லாம் $6 கீழே வந்ததோ அப்பெல்லாம் பை த டிப் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் $5 கீழே வரதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமா இருக்கு. $4 to $5 வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. பட் நான் ரொம்ப ஹெவியாலாம் வாங்கல இந்த ஸ்டாக்ல. இன்னும் ஹெவியா இன்வெஸ்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் வாங்குவேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு நல்ல லெவலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு நல்ல லெவல்ல தான் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ல நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா முதல்ல டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அந்த டிவிடெண்ட்காக வாங்கியிருப்பாங்க. பட் இவங்க டிவிடெண்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இது நல்ல ஒரு அண்டர் வேல்யூல இருக்கதா நான் நம்புறேன். இப்போ வாங்கினோம்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அந்த டேர்ன் அரௌண்ட் டைம் எப்போ ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டா புது சிஓ மாத்திருக்காங்க. சிஓ வந்து நல்ல சில ஸ்டெப்ஸ்ல எடுத்திருக்காரு இந்த கம்பெனி டேர்ன் அரௌண்ட் பண்றதுக்கு. நான் எந்த பாயிண்ட்ல இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் டிசைட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாக் $6 கீழே வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு டேர்ன் அரௌண்ட் சிக்னல் தெரிய ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ஸ்டாக்ல ஒரு டேர்ன் அரௌண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸாம்பிள் ஜூன் மந்த்ல வந்து அவங்களோட சேல்ஸ் டேட்டா வெளியிட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இயர்ல 10% சேல்ஸ் growth இன்க்ரீஸ் ஆயிருக்கு அமெரிக்கன் மார்க்கெட்ல. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவா டேர்ன் அரௌண்ட் இருந்தா தான் நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த ஸ்டாக் இன்னும் கீழே எவ்வளவு இறங்கும்னு சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பீக் பிரைஸ்ல இருந்து 60 to 70% கீழே இறங்கி இருக்கு. பட் என்னோட நம்பிக்கை வந்து ஃபியூச்சர்ல இது டேர்ன் அரௌண்ட் கம்பெனியா மாறும். அதுக்கப்புறம் ஒரு டீசென்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் தரக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால நான் கன்சிடர் பண்ணிருக்கேன். பட் ஸ்டில் நான் ஹெவியாலாம் இன்வெஸ்ட் பண்ணல. வாங்கியிருக்கிறது நல்ல இடமா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் இன்னும் இறங்குச்சுன்னா இதுக்கப்புறம் இறங்கி ஒரு நல்ல லெவலுக்கு இருந்துச்சுன்னா நான் பல்க் பையிங் பண்ணுவேன். நான் இந்த ஸ்டாக்ல என்ன பண்றேன் அப்படிங்கறதாங்க இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை இங்க வாங்குங்க அப்படின்னு நான் எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணல. பட் நீங்க ஒரு வேல்யூ இன்வெஸ்டரா இருந்தா இந்த ஸ்டாக் உங்க கன்சிடரேஷனுக்கும் வர்த்தா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய ஸ்டாக் அக்சென்சர். இந்த ஸ்டாக்கோட கரண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ பாத்தீங்கன்னா $163.19 இருக்கு. ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் $135.23 இருக்கு. அதோட ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்
14.13% அண்டர் வேல்யூல இருக்கு. இந்த அக்சென்சர் ஸ்டாக்கும் அரௌண்ட் 52 வீக்ஸ்ல தாங்க இருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா ஏஐ தான். இவங்க ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அப்படிங்கறதுனால ஏஐ இவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால இவங்களுக்கு இன்னும் நிறைய ஏஐ ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் கிடைக்காம இருக்கிறதுனாலையும் இப்போ யூஎஸ்ல இருக்கட்டும் மற்ற கண்ட்ரிலயா இருக்கட்டும் ஐடி ஸ்பெண்டிங் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ரீசன் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபியூ டேஸ் பேக் இவங்களோட குவார்டர் ரிசல்ட்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல இவங்களோட ஃபியூச்சர் கைடன்ஸை கட் பண்ணியிருக்காங்க. முதல்ல 3 to 5% இருந்தது, இப்போ 3 to 4% ஆக்கியிருக்காங்க. ஸ்லைட்டா அந்த 1%கே வந்து பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. இந்த ஸ்டாக் அரௌண்ட் 20% கீழே ஆக்கியிருந்தாங்க. இதெல்லாம் தாங்க இந்த ஆக்சென்சர் ஸ்டாக்ல ஒரு பிரச்சனையா ஓடிட்டு இருக்கிற விஷயம். எனக்கு இந்த ஸ்டாக் மேல நல்ல ஒரு கன்விக்ஷன் இருக்கு. ஃபியூச்சர்ல இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் இது ஒரு லார்ஜ் கேப் அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா இருக்கு. ஃபியூச்சர்ல இவங்க நிறைய ஏஐ ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் வாங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த ஸ்டாக் பத்தின ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ, இந்த ஸ்டாக் எந்த ரேஞ்சில் வாங்கினா ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும், இதோட அனலிஸ்ட் டார்கெட் பிரைஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பில்டிங்ஸ் தமிழ் சேனல் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்டோட இன்டர்ன்சிக் வேல்யூ $421.78 இருக்கு. கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் $385.10 இருக்கு. கரண்ட் ஸ்டாக் பிரைஸை இன்டர்ன்சிக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் அரௌண்ட் 8.70% அண்டர் வேல்யூல இருக்கு. மைக்ரோசாஃப்ட்ல என்ன பெரிய பிரச்சனை, மைக்ரோசாஃப்டோட பீக் வேல்யூ பாருங்க, அக்டோபர் 2025 அப்போ அரௌண்ட் $551 ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ நல்ல ஒரு டிப்ல இருக்கு. இந்த ஸ்டாக் இப்போ ஹிஸ்டாரிக்கலா இருக்கிறத விட லோ வேல்யூஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா ஏஐ தாங்க. இந்த கம்பெனிக்கும் நிறைய ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு. இவங்க நிறைய ஏஐக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஏஐல இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க ஏஐ ஸ்பெண்ட் தான் பண்றீங்க, பட் அது ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஃபியூச்சர்ல இது ப்ராஃபிட்டா மாறும் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இல்ல அப்படிங்கிறதுனால ஒரு கன்சர்னா பார்க்கப்படுது. இதுதான் மெயினான ரீசன் இந்த ஸ்டாக் லோ வேல்யூஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுக்கு. பட் எனிவே இது ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா இருக்கு யூஎஸ் மார்க்கெட்ல. நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடிய ஸ்டாக் நோவோ நார்டிஸ்க். இது ஒரு ஃபார்மா கம்பெனி. நோவோ நார்டிஸ்கோட இன்டர்ன்சிக் வேல்யூ $58.19 இருக்கு. கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் $49.48 இருக்கு. அதாவது கரண்ட் ஸ்டாக் பிரைஸை இன்டர்ன்சிக் வேல்யூட கம்பேர் பண்ணும்போது 14.97% அண்டர் வேல்யூல இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பீக் பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் $144 ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு 2024 அந்த இயர்ல. அதுல இருந்து அரௌண்ட் $35 வரைக்கும் கீழே விழுந்துருந்துச்சு. இதான் இந்த ஸ்டாக்கோட 52 வீக் லோ லெவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அங்கிருந்து கொஞ்சம் ரிவர்சல் கொடுத்து அரௌண்ட் $49 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கும் ஒரு நல்ல டவுன்ஃபால சந்திச்சிருக்குங்க. இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா இவங்களோட விகோவியோட சேல்ஸ் growth தான். விகோவியோட சேல்ஸ் வந்து ஷ்ரிங்கன் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட பேட்டன்ட் எக்ஸ்பிரேஷனால கூட அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஸ்ட்ராங்கான ரீசன் இந்த ஸ்டாக் கீழே விழுகிறதுக்கு இவங்களோட காம்படிட்டரான எலி லிலி தான். நான் இந்த ஸ்டாக்ல அரௌண்ட் $40 இருக்கும்போது கன்சிடர் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த ஸ்டாக் மேல ஒரு கன்விக்ஷன் இருக்கு. நோவோ நார்டிஸ்க் வந்து ஒரு ப்ளூ சிப் கம்பெனி. இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். ஏன்னா ஃபியூச்சர்ல இவங்க கிட்ட நிறைய ட்ரக்ஸ் பைப்லைன்ல இருக்கு. அதுல ஒரு ட்ரக் ஹீட் ஆச்சுனாலும் இந்த ஸ்டாக் ரிவர்சல் கொடுத்து திரும்பியும் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நான் $40 கீழே இருக்கவே கன்சிடர் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்ஸ் இது ரிவர்சல் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கன்சிடர் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டேன். திரும்பி இது டிப்ல வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வாங்குவேன். இந்த ஸ்டாக் பத்தின ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பில்லியன்ஸ் தமிழ் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி வாங்கிருக்கீங்களா இல்ல இனிமே வாங்குவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பில்டிங்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட எஃபர்ட் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. மற்றும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.